நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஒன்றும் வேண்டாம். கிளாஸை வாஷ் பண்ணி வச்சிடலாம்னு நினைச்சேன். அதுக்கெல்லாம் இங்கே ஆள் இருக்காங்க, நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல. இது எதுவும் கஷ்டம் இல்லை எனக்கு. ஆனால் எனக்கு இதில் கஷ்டம் இருக்கு. தொந்தரவு பண்ணாம கொஞ்சம் போறியா? வந்துட்டா நல்லா விசாரிக்க, நாசமா போறவன். இப்ப எதுக்கு நீங்க வந்து நின்னுட்டு இருக்க? நான் இங்க நிக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? நீ பாக்குற மாதிரி நான் எந்த விஷயமும் பண்ணல. நான் அதை எதையும் பார்க்கல, போதுமா? உன்னை இங்க இருந்து போக சொன்னல, உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. எனக்கு உன்னை பிடிக்கும் ராகுல், அதனால தான் நான் இங்க நிக்கிறேன். ஹலோ, ராகுல் தானே? ஆமா, நான் தான் பேசுறேன். நான் கிருஷ்ணா. எதுக்காக எனக்கு கால் பண்ணீங்க? எனக்கு மணிமேகலை கூட பேசணும். அவ கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஏன் கால் பண்ணீங்க? மணிமேகலை தானே உன் பொண்டாட்டி. பொண்டாட்டி கிட்ட பேச புருஷனுக்கு தானே கால் பண்ணணும். ஓ, பொண்டாட்டி. எல்லாரும் பிளான் பண்ணி நாடகம் நடத்தி ஒருத்திய பிடிச்சி என் தலையில கட்டி வச்சிட்டா அவ என் பொண்டாட்டி ஆயிடுவாளா? நான் அப்படி நினைக்கவே இல்லை, நினைக்கவும் மாட்டேன். ராகுல், இனிமேல் நீ உன் வைராகியத்தை தூக்கி போட்டுட்டு யதார்த்த வாழ்க்கையை வாழு. உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. மணிமேகலை தான் உன் பொண்டாட்டி. நீ இல்லைன்னு சொன்னாலும் அதை யாராலையும் மாத்த முடியாது. மாத்த முடியுமான்னு நானும் பாக்குறேன். ராகுல், உன் திமிர்த்தனத்தை இந்த விஷயத்துல காட்டாத. உன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீ தப்பிக்கிறதுக்கு ரெண்டு வழிதான் இருக்கு. ஒன்னு உன் மனைவியை நேசிச்சு வாழு, இல்லைன்னா மரணம். இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நீ செலக்ட் பண்ணிக்கோ. அது உன் விருப்பப்படியே செய்யலாம். ஓ, அதையாவது என் விருப்பத்துக்கு விட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம். நீ இப்ப மணிமேகலை கிட்ட போனை கொடு, மீதி அப்புறம் பேசிக்கலாம். போனை கொடுக்க என்னால முடியாது. நீங்க கோடீஸ்வரி தானே, நீங்க அவகிட்ட பேசணும்னா சொந்தமா ஒரு மொபைல் வாங்கித்தாங்க. அதுக்கப்புறம் உங்க விருப்பப்படி கூப்பிடவும் நல்லா விசாரிக்கவும் எப்படி சதி பண்ணலாம்னு பிளான் பண்ணுங்க. என் போனை நான் கொடுக்க மாட்டேன். நான் நினைச்ச போன் இல்ல, ஒரு மொபைல் கடையே வாங்கி கொடுக்க என்னால முடியும். அப்படி இருந்தும் நான் ஏன் செய்யல தெரியுமா? உன் கையாலேயே அவகிட்ட போனை கொடுத்து உனக்கு மரியாதையை கத்து கொடுக்க. அவகிட்ட போனை கொடு. அதான் முடியாதுன்னு சொல்றேன்ல. ராகுல், வைராகியம் வேண்டாம். மரியாதையா மணிமேகலை கிட்ட போனை கொடு. அதான் தமிழ்ல தானே சொல்றேன் முடியாதுன்னு. போனை என்கிட்ட கொடு ராகுல், நான் ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன். ஓடி அங்க வந்துட்டா கதை பேசுறதுக்கு. தேவையில்லாம போலீஸ வர வச்சிடாத. போலீஸ் மட்டும் எதுக்கு, பட்டாளத்தையே வர சொல்லு. ஏன் இப்படி பண்ற ராகுல்? நான் இப்ப பேசுறதுனால என்ன ஆகிட போகுது?
உன் போன் என்ன உருகிடுமா? உருகுண்டி, உருகும். நீ தொட்டா என் போன் உருகும். உனக்கு எதுக்கு இந்த மாதிரி சீப்பான ஈகோலாம்? நான் ரொம்ப சீப்பானவன் தாண்டி. அதோட இதையும் வச்சுக்கோ, என் விஷயத்துல தலையிடாதுன்னு உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். சார், முதல்ல அந்த சந்திரபானு முதலாளி எங்க எல்லாரையும் வந்து பார்த்துட்டு போனாரு. நீங்க அந்த பேப்பரை ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்களா சார்? முதலாளி இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. சந்தோஷத்துல உனக்கு ஒரு பங்கு கிடைச்சதுல குமார தனியா கவனிக்க சொல்லி நான் சொல்லி தான் அனுப்புனேன். எனக்கு மட்டும் இல்ல சார், எல்லாருக்கும் ஒரு பங்கு கிடைச்சது சார். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் சார். பாவம் பொழைச்சு போட்டியா? ஒவ்வொரு தேவைகளை சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து நிக்கும்போது நம்மளால எப்படியா கண்டும் காணாம போக முடியும்? 5-8 மாசமா அந்த ஆள் வந்து போயிட்டே இருக்காரு சார். என்கிட்ட வந்து அவருடைய கவலையை சொல்லுவாரு. சரி, எது எப்படியோ இனி அந்த மாதிரி தொல்லை இருக்காது. இதோ மறுபடியும் வந்துட்டாரு. சார், நான் உங்களுக்கு ரொம்ப நேரமா ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன், கிடைக்கல. என்ன விஷயம்? சார், அது வந்து நீ விஷயத்த சொல்லியா? பேய் அறிஞ்ச மாதிரி பதட்டமா இருக்காம விஷயத்த சொல்லு. அது குமார், நீ போ. சார், என்ன ஆச்சியா? இனிமேல் யாரையாவது சினிமால நடிக்க வைக்கணும்னா நான் ரெடி. சொல்லு. ஒரு பொண்ணையே நடிக்க வச்சதுக்கான விஷயத்த சொல்லதான் நான் தலை தெறிக்க ஓடி வந்திருக்கேன். பலமுறை நான் உங்க போனுக்கு ட்ரை பண்ண, எங்கேஜாவே இருக்கு. என்னாச்சு? அந்த அம்மாவும் பொண்ணும் ஜாஸ்தியா பணம் கேட்டாங்களா? பணம் கேட்டிருந்தா தான் நானே கொடுத்துருப்பேனே. இது இது அவங்க உங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க. கேஸா? அது எதுக்கு? சினிமால நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி வன்கொடுமை பண்ணி ஏமாத்திட்டீங்களாம். அவங்க அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துட்டாங்க சார். இந்த விஷயம் உண்மைதானா? யாரு உனக்கு சொன்னது? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் எனக்கு தகவல் சொன்னான். அவருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கிடைச்ச தகவல் தானே என்கிட்ட சொன்னாரு. அவங்க யாரு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? முதல் குற்றவாளி நீங்க, நான் 2வது குற்றவாளின்னு சொன்னான். அது உண்மையா இருந்தா பிரச்சனை பெருசாயிடும். நீ அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தான்னு சொன்ன. ஆமா சார், முதல்ல வாங்கவே யோசிச்சாங்க. இருந்தாலும் சார், நீங்க இந்த விஷயத்துல இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லி ரொம்ப அழுதாங்க சார். நான் தான் கட்டாயப்படுத்தி 5000 ரூபாய் அவங்க கையில வச்சு கொடுத்துட்டு வேகமா அந்த இடத்த விட்டு வந்துட்டேன். அந்த பொண்ணு பிந்து அவ அழுகவும் இல்ல, சிரிக்கவும் இல்ல. ஒரு மாதிரி நடப்பின மாதிரி அவ பஸ்ல ஏறி போயிட்டா. கொடைக்கானல்ல இருந்து வந்த பிறகு நான் மறுபடியும் அவங்கள சந்திச்சேன். அந்த பொண்ணு ஆடாம அசையாம இருந்தா. சார், இப்போ நம்ம என்ன சார் பண்றது? சீக்கிரம் போய் அந்த அம்மா பொண்ணோட வாயை அடக்க ஏதாவது பண்ணு. ஒருவேளை அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது உண்மைதான் அப்படின்னா எப்படியாவது அவங்கள வாபஸ் வாங்க வை. அது உன் கையில தான் இருக்கு. சரி சார். அதுக்காக இன்னும் பல லட்சங்கள் செலவானாலும் பரவாயில்ல. கேஸ் வந்தா நம்ம அவ்வளவுதான். அப்புறம் தெருநாயை விட நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதுதான். அவங்க எந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? கொரட்டூர் ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு தோணுது. அவ வீடு அங்கே தான் இருக்கு. அப்ப நீ கிளம்பு. அந்த ஸ்டேஷன் எஸ்ஐக்கு கால் பண்ணி நான் பேசி பார்க்குறேன்.
என்ன விஷயம் சார்? என்ன விஷயமா? தேவையில்லாம பிரச்சனை பண்ணி வச்சுட்டு என்ன விஷயம்னு வேற கேக்குறியா? நானா? நான் என்ன சார் பிரச்சனை பண்ண? நீங்க இல்லனா உங்க பொண்டாட்டியா? இல்ல உங்க புள்ளையா? அதுவும் இல்லனா உங்க மருமகளா? சார் நீங்க விஷயத்த சொல்லுங்க. அந்த பொண்ணு எங்க இருக்கா? உங்க புள்ளையோட பொண்டாட்டி மணிமேகலை. கூப்பிடுங்க அவளை. என்ன விஷயம் சொல்லுங்க சார். எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? சொல்றேன், அந்த பொண்ணை வர சொல்லு. ஓ, மாப்பிள்ள ராஜா இங்கதான் பதுங்கி இருந்தீங்களா? எங்க உன் பொண்டாட்டி? உள்ள இருக்கா? வெளியே வர சொல்லு. அன்னைக்கு அவளை இங்க அழைச்சிட்டு வந்து விடும்போதே சதானந்தம் சார் சொன்னாரு, தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பண்ண வேண்டான்னு. சொன்னா புரியாதவன் அடி வாங்கினாதான் புரிஞ்சுப்பான். இந்த வீட்டுல வேற யார் இருக்கா? வேற யாரும் இல்ல. உங்க மனைவி ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருக்கா. 2 பேர் இப்படி கொஞ்சம் இறங்கி வாங்க. உனக்கு யாராவது போன்ல கால் பண்ணாங்களாமா? இல்ல. உனக்கு ஒரு கால் வந்திருக்குன்னு யாராவது வந்து உன்கிட்ட சொன்னாங்களா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இல்ல. மணிமேகலைட்ட பேசணும்னு சொல்லி வேற யாராவது உங்ககிட்ட போன் பண்ணி கேட்டாங்களா? இல்ல சார். உன் போனுக்கு கால் வந்துச்சாடா? வாய் திறந்து பேச மாட்டியாடா? சொந்தக்காரங்க யாராவது போன் பண்ணி கேட்டாங்களான்னு உன்கிட்ட கேக்குறேன். சொந்தக்காரங்க பேசல. அப்புறம் கிருஷ்ணா பேசினாங்க. கிருஷ்ணா மணிமேகலையோட சொந்தக்காரங்க தெரியாது? தெரியாது. அப்ப தெரிஞ்சுக்கோ, கிருஷ்ணா மணிமேகலையோட ரிலேட்டிவ். இனி எப்ப கால் பண்ணாலும் மணிமேகலை போன் கொடுத்தே ஆகணும். புரிஞ்சதா? ஓகே சார். தேவையில்லாம எங்களுக்கு வேலை வைக்காம இருந்தா சரிதான். புரிஞ்சுதா? தலையாட்டாம முதல்ல விஷயத்த சொல்றா. புரிஞ்சுது சார். உனக்கு இந்த வீட்டுல யாராச்சும் பிரச்சனை பண்ணாங்கன்னா எனக்கு முதல்ல போன் பண்ணு. அது என்ன காயம்? உன்னை யாராவது அடிச்சாங்களாமா? இந்த காயம் எப்படி ஆச்சு? உண்மையே சொல்லு. நீ யாருக்கும் பயப்படாத. நடந்த விஷயத்தை ஓப்பனா சொன்னா மட்டும் போதும். உன் முகத்துல இந்த காயம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லு. அடிச்சிட்டாங்க. யாரு? யாரு? இவனா? இந்த பக்கம் தள்ளிடுறா. சார் அது வந்து அவங்க ஏதோ பேசிட்டு இருக்கும்போது கை வந்து தெரியாதனமா அவங்க மேல பட்டிருக்கும் போல இருக்கு. அதான் நீங்க. யோ, நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தானே? பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தெரியாம கைப்பட்டு இந்த மாதிரி காயம் எப்படி வரும்டா எனக்கும் தெரியல. உனக்கு தெரிஞ்ச வித்தைய நீதான் உன் பையனுக்கு சொல்லி கொடுத்துருப்ப போல. சார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். சார் நான் கொஞ்சம் சார் மத்தபடி விசாரணையெல்லாம் ஸ்டேஷன்ல போய் கொஞ்சம் அவனை கூட்டிட்டுலாம் போகாதீங்க. அவ தெரியாம அவசரத்துல தப்பு பண்ணிட்டா சார். ப்ளீஸ் கூட்டிட்டு போகாதீங்க. ஆமா, தப்பு பண்ணிட்டா. அந்த தப்பு எவ்வளவு சீரியஸ்னு அவனுக்கு புரிய வைக்கணும்ல. அப்படி புரிய வைக்கிறதுக்காக கவர்மெண்ட் உருவாக்கி வச்சிருக்கிற இடம் தான் ஜெயிலு. கொஞ்ச நாள் அங்க இருந்தானா தப்பு செஞ்சவங்க தானாவே திருந்திடுவாங்க. கொஞ்ச நாள் அவனும் அங்கேயே கிடக்கட்டும். சார் இவனோட முதல் ஹனிமூன் ட்ரிப்பு லாக்அப்ல இருந்தே ஆரம்பிக்கட்டும். வண்டியில ஏத்தி அவன. சார் வேண்டாம் ப்ளீஸ். என்னம்மா? இந்த ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க சார்.
உன் கன்னத்துல ஓங்கி அரைஞ்ச இவனை மன்னிக்க சொல்றியா? சார், என்னை காயப்படுத்தணும்னு நினைச்சு ராகுல் அப்படி பண்ணல. நான் எதிர்த்து பேசும்போது திடீர்னு அவர் கோவத்துல அப்படி பண்ணிட்டாரு. இந்த ஒரு தடவை அவரை மன்னிச்சு விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ். உன்னை கூட்டிட்டு ஒழுங்கா வீட்டுக்குள்ள போடா. நீ இன்னைக்கு செஞ்ச காரியத்துக்கு 4 வருஷம் உள்ள இருந்திருப்ப தெரியுமா? அப்படி இருந்தும் உன் பொண்டாட்டி கெஞ்சினதுனால உன்னை இங்க விட்டுட்டு போறேன். உன்னை எல்லாம் இந்த மாதிரி விட்டு வச்சா உனக்கு அவன் மேல அன்பும் அக்கறையும் வந்துடும்னு அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா. போடா உள்ள. டேய், அவ கைய புடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போடா. ஒண்ணு இல்லைனாலும் கெஞ்சி கூத்தாடி உனக்காக ஜாமீன் வாங்கி கொடுத்துருக்காள்ல, அந்த நன்றியாவது காட்டு. இன்னொரு விஷயம், இன்னொரு தடவை என்ன இங்க வர வச்சினா, அப்படி வந்தா மொத்த பேரையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். ஜாக்கிரதையா இருந்துக்கா. போடா. நான் சொன்னது உனக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, வீட்டுக்குள்ள வச்சு பொண்டாட்டி அடிக்கிறதெல்லாம் வீரமான விஷயம் இல்லைன்னு உன் பையன்கிட்ட சொல்லி புரிய வையா. பெரிய குடும்பம் வசதியெல்லாம் இருந்து என்னையா பிரயோஜனம்? ச்சே. என்ன நீ காப்பாத்திட்டன்றதுக்காக நீ பெரிய இவன் நினைச்சுக்காத. நான் சொல்லலைன்னா என்ன இருக்கும் தெரியுமா? என்ன நடந்திருக்கும்? நான் போய் ஜெயில படுத்திருப்பேன். இல்லைனாலும் உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு அதுவே மேல்தான். இப்ப அப்படிதான் தோணும். ஜெயில போய் இருக்கும்போது தான் தெரியும் வலி என்னன்னு. கிருஷ்ணா உன் பின்னாடி இருக்கான்னு நீ என்ன ஆட்டி படைக்கலாம்னு நினைக்காத. எங்க அப்பா மேலேயும் குடும்பத்து மேலேயும் இருக்கிற கோவத்தை தீக்க அவ ஒன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. மத்தபடி உன் மேல பாசம்லாம் ஒண்ணும் இல்ல. தோ உனக்கு தான் கால் வருது. அவதான் எடுத்து பேசு. அது உன்னோட போன் தானே, நீ அதை எடுத்து பேசு. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கால் பண்ணியிருந்தாங்கன்னா நான் யாருன்னு சொல்ல வேண்டியதாயிடும். தேவையில்லாம எதுக்கு போய் சொல்லிக்கிட்டு, நீயே பேசு ராகுல். அவதான் கால் பண்றா, உன் கிருஷ்ணா அக்கா. இல்ல, நீயே பேசிட்டு என்கிட்ட கொடு. நான் இப்ப அவகிட்ட பேச விரும்பல, அதனால நான் எடுக்கிறதா இல்ல. கிருஷ்ணாக்கா ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை செஞ்சு முடிச்சிருவாங்க. அவங்க திரும்ப கால் பண்றதுக்கு முன்னாடி நீயே எடுத்து பேசிடு. நீ பேசுற வரைக்கும் கால் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒருவேளை போலீஸ கூட வச்சுட்டே கூட கால் பண்ணுவாங்க. போன போலீஸ திரும்ப கூப்பிட அக்காக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது. வண்டியை திருப்பிட்டு வர்றதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. அதனால சும்மா அடம் பிடிச்சிட்டு இருக்காம போன் எடுத்து பேசு ராகுல். ஓ, ரொம்ப நல்லது. அதுவா நின்னுடுச்சு. நிக்கலாம் இல்ல, அவங்க திரும்ப கால் பண்ணுவாங்க. நீ வேணா பாரு. நீ எடுக்கிற வரைக்கும் ஃபோன் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அந்த போன் எடுத்து பேசு ராகுல். மறுபடியும் போலீஸை வர வைக்க போறியா? ஹலோ, ராகுலா? கொஞ்சம் பேசு ராகுல், சும்மா அக்காவை டென்ஷன் பண்ணாத. ராகுல், ஆமா. ஏன் உன்னால பேச முடியாதா?
ஃபோன் எடுத்துட்டு பேசாம இருக்க? நீ பெரிய ஸ்கூல்ல படிச்சேன்னு சொல்றதுல என்ன பிரயோஜனம்? மேனஸ் கூட தெரியல. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு நிறைய வேலை இருக்கு. பேருக்காவது உனக்கு ஒரு வேலை இருக்கா? இருந்தா சொல்லு, கேட்டுக்கிறேன். இப்போ போனை யார்கிட்ட கொடுக்கணும்? இப்போ நான் பேசணும்னு நினைக்கிறது உன்கிட்ட தான். நீ இப்ப என்ன பண்ற? காலேஜுக்கு போயிட்டு இருக்கியா? இல்ல, நிறுத்திட்டேன். அப்போ உன் ஃபியூச்சர்ல நீ என்னதான் பண்ண போற? எனக்கு ஃபியூச்சர் எங்க இருக்கு? நீங்க தான் நாசம் பண்ணிட்டீங்களே. யாரு நாசம் பண்ணாங்க? அப்படி அது நாசமா போச்சுன்னா அதுக்கு காரணம் நீதான். ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு நீ சேஃபா இருக்கலான்னு பார்த்த. அதுக்கு நீ சின்னதா ஒரு நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. அவ்வளவுதான். முரட்டு பிடிவாதம் பிடிக்காம கிடைச்ச வாழ்க்கைய நாசம் பண்ணிக்காத ராகுல். மணிமேகலை நல்ல பொண்ணுதான். அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ ரொம்ப அழகானவ, புத்திசாலி கூட. தேவையான அளவுக்கு படிச்சிருக்கா. அவகிட்ட பணம் தான் இல்ல, அது இப்போ உங்ககிட்டயும் இல்ல. உண்மையாவே மணிமேகலை விட ஏலனா அது நீங்க தான். அப்பா கிட்ட கேட்டா தெரிஞ்சிரும். அதனால அவ தான் உனக்கு ஏத்தவ. அவளை நீ ஏத்துக்க ட்ரை பண்ண. என்னோட நாய் அவளை நேசிக்கும். சரி, அப்ப அந்த நாயாவது நல்லா இருக்கட்டும். இப்ப நீ போனை மணிமேகலை கிட்ட கொடு. அக்கா, மணி, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. உன்னை இப்போ யாரும் அடிச்சு கஷ்டப்படுத்தல? இல்லக்கா. உண்மையாதான் சொல்றியா? இல்லனா அது உனக்கு தான் ஆபத்து. உண்மையாதான் சொல்றேன்க்கா. ராகுல் இப்ப எப்படி நடந்துக்கிறான்? ஒழுங்கா பேசுறது இல்ல. நான் அவன் கிட்ட வர்றது கூட அவனுக்கு பிடிக்கல. தினமும் சாயங்காலம் வெளியே போவான். நைட்டு குடிச்சிட்டு வந்து ஹால்லயே தூங்கிடுவான். அப்படிதான் நடக்குது. அதெல்லாம் மாறிடும். நீயும் அவன் கூட சண்டைக்கு போகாம இரு. ஓகேக்கா. மாமனார் மாமியார்லாம் அவங்களும் பேசுறது இல்ல. நயனா வந்திருக்கா, அவளும் பேசல. நீ சமையல் வேலையில அவங்களுக்கு ஹெல்ப் பண்றியா? நான் கிச்சன் பக்கம் போறதே அவங்களுக்கு பிடிக்காது. நான் கிச்சன் கிட்ட போகும்போதே அவங்க என்ன விரட்டி விட்டுருவாங்க. பரவாயில்ல விடு, எல்லாம் சரியாக கொஞ்சம் டைம் ஆகும். நீ உன் வேலைய கரெக்டா பண்ணிட்டே இரு. இனிமேல் அதான் உன் வீடுன்னு நீ புரிஞ்சுக்கோ. என்னைக்காவது ஒரு நாள் எல்லாரும் உன்னை ஏத்துப்பாங்க. சரிங்கக்கா. மாமா அங்க இல்ல? இருக்காரு, வரண்டால உட்கார்ந்து இருக்காரு. நீ அவர்கிட்ட போனை கொடு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.